மிகவும் ஆரவாரமா தெப்பத் திருவிழாக்கு தயாராகுதுங்க தெப்பக்குளம். மதுரை மாநகரில் 12 மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதில் சித்திரை திருவிழாக்கு அடுத்தபடியாக மதுரையில் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களில் ஒன்று தான் இந்த மாரியம்மன் தெப்ப திருவிழா. இந்த திருவிழா அன்னைக்கு மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் ஆகியோர் தெப்பத்தில் எழுந்தருளி காலை 2 முறை மற்றும் மாலை 1 முறை அப்படின்னு தெப்ப குளத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பாங்க. இந்த நிலையில இந்த ஆண்டிற்கான தெப்ப திருவிழா ஜனவரி 25ஆம் தேதி நடைபெற இருக்குங்க. அதை முன்னிட்டு தெப்பக்குளம் முழுவதுமே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. குறிப்பா தெப்பம் கட்டக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குங்க. தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய நீராடி மண்டபத்தில் மின் விளக்குகள் பொருத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று மின் விளக்குகள்ல ஜொலிக்குது தெப்பக்குளம். அதற்கடுத்து தற்போது தெப்பத் திருவிழா நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தெப்பக்குளம் முழுவதுமே, அதாவது 4 புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மற்றும் மைய மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீராழி மண்டபத்திலும் வண்ணம் பூசக்கூடிய பணிகள் நடைபெறுது. வெள்ளை மற்றும் காவி நிறம் கொண்ட வண்ணங்கள் தெப்பக்குளம் முழுவதுமே அடிக்கப்பட்டு வருது.